தேவனுடைய மேலான நாமத்திற்கு துதிகன மகிமையை நாம் செலுத்துவோம். இந்த நல்ல ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனை நேரத்திலே ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளை படித்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கும் சபை போதகருக்கும் திருச்சபையின் மூப்பர்களுக்கும் திருச்சபையின் விசுவாசிகளாக உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் சத்தியத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த தெய்வீக ஆராதனை நேரத்திலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்துக்கு நேராய் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது அது எங்களுக்கு தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சரி, எல்லா திருச்சபைகளிலும் ஒரு வசனம் பொதுவாக பிரசங்க மேடைக்கு பின்பாக எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன வசனம்? நம்ம திருச்சபையிலும் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன வசனம் எழுதப்பட்டிருக்கு? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பும் அதுதான். இது அநேக சமயம் நம்ம இந்த வசனத்தை என்ன நோக்கத்திற்காக எழுதினாங்கன்னு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஆமோஸினுடைய 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசிங்கன்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை அவங்களுக்கு கொடுக்கல, இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்லலை. ஒரு எச்சரிப்பாக மனவேதனையோடு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். சரிங்களா? அதே தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் தியானிக்க போகிறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சமாரியாவின் மலைகள் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டல்களினாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளை 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம்பாகளை செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடைய தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்களுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தில் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தில் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது.
ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்திலே உண்டான ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களில் நாற்றத்தையும் உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கனின்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல் இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பர்வதங்களை உண்டாக்கினவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவர்களும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உலாகருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இது அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி. நீங்கள் தொடர்ந்து இந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோம். தொடர்ந்து ஒரு காரியம் திரும்ப திரும்ப ஆண்டவர் வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியம் திரும்ப திரும்ப நம்ம படித்தோம்? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துச்சு. என்ன வார்த்தை? ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து அதிசயமாய் வழி நடத்தி வெளியில் கொண்டு வந்தார். பாபிலோன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் இவர்களை மேன்மையாக ஒரு மிகுந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஜனமாய் ஆண்டவர் இவர்களை வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் அநேக எச்சரிப்பை கொடுத்தோம். எச்சரிப்பை உதாசீனப்படுத்தி இவர்கள் ஆண்டவருக்கு நேராய் தன்னுடைய முகத்தை திருப்பாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் தன்னுடைய முகத்தை திருப்பினவர்களாக மாறிப்போனார்கள். இந்த சம்பவத்தில் வசனம் 6 வாசின்னு சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு எச்சரிப்பையும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்படியாவது இந்த ஜனங்கள் திருந்துவாங்களா, என்னை நோக்கி திரும்பி பார்ப்பாங்களான்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. ஆனால் அவங்க யாருமே ஆண்டவரை நோக்கி திரும்பலை. ஆகார குறைவை உண்ட பண்ணுறாரு. சரி, அப்படியாவது இந்த ஜனங்களை நோக்கி திரும்பி பார்ப்பாங்கன்னு பார்க்குறாரு. திரும்பி பார்க்கல. சரி, ஆகாரம் தான் நம்ம நிப்பாட்டி பார்த்தோம். சரி, இப்போ தண்ணி இல்லாமல், வயலில் மழை பெய்யாமல், திராட்சை தோட்டத்தில் கனிகள் காய்க்க விடாமல், எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு எச்சரிப்பை கொடுத்து பார்க்குறாரு. இந்த ஜனங்கள் சற்றும் திரும்பி பார்க்கல. ஆண்டவர் வேதனையோடு அந்த 12 வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால் நீ என்ன பண்ணு, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படி. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கறதுக்கு இல்லை, சர்வ வல்லமை உள்ளவருடைய தேவனை நீ சந்திக்க போகிற, நீ ஆயத்தமாக இருந்துக்க. இந்த ஜனங்கள் திரும்பாமல் போனதுக்கான ஒரு 3 காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இந்த ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இத்தனை சோதனை கொடுத்தோம், இத்தனை எச்சரிப்பை கொடுத்தோம், ஏன் இந்த ஜனங்கள் அவர்களை நோக்கி திரும்பி பார்க்கல? அதற்கான ஒரு 3 காரணத்தை இன்னைக்கு படித்து தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் காரணம், ஏன் அவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்கல அப்படின்னு சொன்னால், பெருமையினால் நிறைந்து காணப்பட்டார்கள். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், வாசிங்களேன். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சமாரியாவின் மலைகள் உள்ள பாசான் மாடுகளே, அந்த நல்லா கொஞ்சம் நிப்பாட்டி வாசிங்க. அங்கே என்னன்னு சொல்லி திட்டுறாரு பாருங்க. பாசானின் மாடுகளே அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பாசானின் மாடுகள்னா என்ன? ஏன் இவர்களை பாசானின் மாடுன்னு ஆண்டவர் அழைக்கணும்? சங்கீதக்காரனுக்கு தாவீது 22வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் சொல்கிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. ஏன் ஆண்டவர் இவர்களை பாசான் மாடுகள்னு சொல்லி அழைக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான
பெரிய பலத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எந்த பட்டணமோ இவர்களை எளிதில் இவங்களை தோக்கடிக்க முடியாது. யாருமே இவங்களை எளிதில் இவங்களை போய் முறியடிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு மிகப்பெரிய வல்லமையும் இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் ஆண்டவரை நோக்கி இந்த திரும்பாத பொழுது இந்த ஜனங்களை நோக்கி அவர் சொல்றாரு, பாசானின் மாடுகளே. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். சரிங்களா? தேவன் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அழைக்கிறார். வெளியில் ஆண்டவர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வெளியில் கூட்டு வர்றார். இவங்களை வழிநடத்தும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 11-17 வரைக்கும் வாசிக்க போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் எகிப்திலிருந்து இவங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரையாட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லா வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கோ தேள்களோ தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாரு. ஆண்டவர் இவர்களுக்கு எல்லா வலிமையான காரியங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது நீ என்னத்திலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் என்னுடைய சுயபலத்தினால இது என்னுடைய காரியத்தினால மாத்திரம் நடைபெற்றுச்சு நீ நினைக்காத, நீ அதை இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாம நீ எச்சரிக்கையாருன்னு சொல்றார். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவர் இவர்கள் மேலே இருந்த அந்த அன்பையும் அவர்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி இவங்க முறுமுறுக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களோடு பொறுமையாக இருந்து இவர்களுக்கு தேவையான காரியங்களெல்லாம் கொடுக்குறார். வனாந்திரத்தில் காடை வேணும்னாங்க, ஆண்டவர் காடையை கொடுக்குறார். தண்ணி வேணும்னாரு, தண்ணியை கொடுத்தாங்க. வெயிலாக இருக்குன்னு சொன்னார், ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினால இவங்களை காப்பாற்றினார். இரவில் அக்கினி ஸ்தம்பம், எதிரில் பெரிய செங்கடல் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்து பார்வோனுடைய சேனையோடு நாங்கள் மடிந்து போகிறதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து காட்டுறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட இவர்கள் கடைசியில் இவர்களுடைய இருதயத்தில் பெருமை வர தொடங்கிருச்சு. பெருமையினால இவர்களுடைய இருதயம் நிரம்பிற்று. முதல்ல இவர்கள் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு திரும்பாமல் போனதற்கு காரியம் என்னன்னு இருதயத்தில் பெருமை நிறைந்திருந்தது. ஏன் ஆண்டவர் அத்தனை எச்சரிப்பை கொடுத்தோம், அத்தனை காரியங்களை அவங்க முன்பாக வெளிப்படுத்தும், இவங்க ஆண்டவருக்கு நேராக திரும்பலன்னு சொன்னா வாழ்க்கையில் பெருமை நிறைந்திருந்தது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த கால ஆசீர்வாதங்களை இவர்கள் எண்ணாமல் போனார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தின விதங்களை நம்ம வேதத்தில் நெடுகிலும் படிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு கட்டமாய் இவர்கள் போகும் பொழுது, ஒவ்வொரு கட்டமாய் இவர்கள் நகர்ந்து போகும்போது அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் மறந்துக்கிட்டே அடுத்தடுத்த பக்கமாக நகர்ந்து போகிறாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இவர்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம நல்லா படிக்க போகிறோம். எப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? வசனம் 1 வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8:1-10.
நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயாக. கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. ஆண்டவர் சொல்றாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தாரு நினைச்சு பாருப்பா அப்படிங்கிறார். சரி, தொடர்ந்து வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆண்டவர் எப்படி போஷித்தாராமா? மன்னாவினால போஷிக்கிறார். சரி, தொடர்ந்து. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அந்த 40 நாள் பிரயாணப்பட வேண்டிய இடத்துல இவங்க 40 வருஷம் ஆண்டவர் அலைய விட்டார். 40 நாள் இவர்கள் பிரயாணப்படும் போது இவருடைய வஸ்திரம் என்ன பண்ணலையாமா? என்ன பண்ணலை? பழையதாய் போகலை. 40 வருஷம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க போட்ட வஸ்திரம் அவங்க பழசாகலையாம். 40 வருஷம் தொடர்ந்து நடக்கிறாங்க, இவருடைய கால்கள் வீங்கலை. ஆண்டவருடைய எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க இந்த ஜனங்களுக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளுக்கும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற தேசம் எப்படியாம்மா? பள்ளத்தாக்களும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், ரொம்ப செழிப்பான தேசம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அது கோதுமையும், தொடர்ந்து 8வது வசனம், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். எப்படிப்பட்ட தேசம்? எல்லா வளமும் உள்ள தேசம். சரி, தொடர்ந்து. அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆண்டவர் அவங்களுக்கு சும்மா ஒரு தேசத்தை கொடுக்கணும்னு கொடுக்கலங்க. ஆண்டவர் ஏதோ கடமைக்கு ஒரு தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கல, எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருந்தார். மற்ற தேசத்தை, மற்ற நாடுகளை பார்க்கவும் இவர்கள் குடி போக இருந்த அந்த தேசம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தொடர்ந்து. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாததுமான தேசம், ஒரு குறைவும் கிடையாதுங்கிறார். சரி, தொடர்ந்து. கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சாங்களா? இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் வைக்கலைங்க. சாப்பாடுக்கு சாப்பாடு, தேசத்தில் எந்த குறைவும் கிடையாது. நல்லா வாசிக்கிறோம். அந்த தேசத்தில் இரும்பும் எடுக்கலாம், தங்கமும் எடுக்கலாம், வெள்ளியும் எடுக்கலாம். ஆறுகள் இருக்குது, தேவையான பழங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது. என்ன குறைய ஆண்டவர் அவங்களுக்கு வச்சுருந்தார்? ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ அனுபவிச்ச, இதெல்லாம் நீ திருப்தி அடைந்திருக்கும் போது நீ என்ன பண்ண மறக்கக்கூடாது? நீ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை நீ ஸ்தோத்தரிக்க மறக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறார். இவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாங்களா? இவர்கள் ஆண்டவரை கனம் பண்ணினார்களா? கிடையாது. எப்பெல்லாம் சமயம் வாய்த்ததோ ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. எப்பெல்லாம் சமயம் வாய்த்ததோ பாகாலை வழிபட தொடங்கினாங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, 103வது சங்கீதம் 2வது வசனத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்கோம். ஆண்டவர் அழகான இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கிறார், அழகான இந்த இடத்தை கொடுத்துருக்கிறார், அழகான திருச்சபையின் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு.
திருச்சபையில் வசதிகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு குறை வச்சிருக்கிறார? அழகா ஆண்டவர் அண்ணன நாளில் என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சரியாகி நம்மளை கொண்டு நடத்துறார். ஆனால் இந்த ஜனங்கள் அவரிடத்துக்கு திரும்பாமல் போனதற்கான 2வது காரணம் படிக்கிறோம். அவர்கள் கடந்த கால ஆசீர்வாதங்களை எண்ணாமற் போனார்கள். கடந்த கால ஆசீர்வாதத்தை மறந்துட்டாங்க சுத்தமா. ஆண்டவர் எத்தனையோ தடவை இவங்களை முறுமுறுக்கும் போதெல்லாம் மன்னிக்கிறாரு. அவங்க தேவைக்கு ஏற்ற போதெல்லாம் தேவைகளை சந்திக்கிறாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் இவர்கள் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்றாரு, இஸ்ரவேலை நீ இப்படி செய்யறதுனால நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, உன் தேவனை நீ சந்திக்க போகிற. உன் தேவனை சந்திக்க போகிற. தொடர்ந்து 3வது காரணம், இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்துக்கு திரும்பாமல் போனதுக்கான 3வது காரணம் என்னன்னு சொன்னா, பாவத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? பாவத்தில் துக்கப்பட்டு இல்லை, பாவத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். சரிங்களா? ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் வசனம் 10-12 வாசிக்க போகிறோம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் வசனம் 10-12. நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்திலிருந்து வரப்பண்ணி உங்களது 40 வருஷமாக வனாந்தரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பிக்கிறீர்கள். இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யறன்னு கூட ஒரு எண்ணம் மேல ஒரு ஜாக்கிரதையே கிடையாது, ஒரு சுதாரிப்பு கூட கிடையாது. ஆண்டவர் அவருடைய இனத்திலிருந்து அவருடைய ஜனத்திலிருந்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உண்டு பண்றாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? நீங்க தீர்க்கதரிசி சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. நசரேயரை எழுப்புறாரு. அந்த நசரேயர்களுக்கு போய் என்ன கொடுக்குறாங்களாமா? திராட்சரசம். அப்போ இவருடைய பாவம் எந்த அளவுக்கு பெருகி போயிருந்திருக்குங்கிறத நீங்கள் சற்று யோசிப்பார். இவர்கள் பாவத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். பாவத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்தில் தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லி இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் எதிர்த்து கொண்டேன். ஆண்டவர் பூமியில் அவ்வளோ வம்சம் இருந்திருக்குங்க. ஆண்டவர் யாரை மட்டும் தெரிந்து கொண்டாரு? இந்த இஸ்ரவேல் மட்டும் தான் தெரிந்து கொண்டார். சரி, அடுத்து வாசிங்க. ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 3வது வசனம். சாரி ஓகே, 2 போதும். அடுத்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-6 வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 3-6. எரேமியா 2ஆம் அதிகாரம் 3-6. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலை நீ இப்படிலாம் செஞ்சியப்பா, நான் உன்ட்ட என்ன குறை வச்சேன்னு கேட்குறாரு. அடுத்து இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுத்துருந்தாரு சொன்னால், இந்த இஸ்ரவேல் யாருன்னு சொன்னால் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. இந்த இஸ்ரவேல் விரோதமாக யாரெல்லாம் இந்த இஸ்ரவேலை பட்சிக்கணும் போனாங்களோ அவங்களாம் யார் ஆனாங்க? குற்றவாளிகள் ஆனார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, தொடர்ந்து. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமலும்
என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆண்டவர் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாமே கொடுத்தும் ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்குறாரு, உங்களை நான் தெரிந்து கொண்டேன், எவ்வளோ குடும்பம் இருந்துச்சு, அத்தனை சந்ததி இருந்துச்சு, உங்களை மட்டும் என் இருதயத்துக்கு ஏற்றணும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவங்க மேலே நான் சாபத்தை வர பண்ணினேன் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ஆண்டவர் ரொம்ப வேதனையாக கேட்குறார், ரொம்ப வேதனையாக கேட்குறார். என்னை விட்டு தூர போவதற்கு நான் உங்கள்கிட்ட என்னப்பா செஞ்சேன், உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? சில நேரத்தில் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்குறோம், உனக்கு என்னையா குறை வச்சேன், நான் என்ன குறை வச்சேன், நீ ஏன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கேட்பது வழக்கம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து அதே வேதனையோடு கேட்குறாரு, உங்களுக்கு எப்படியெல்லாம் எகிப்தில் வழி நடத்தினேன், எப்படியெல்லாம் உங்கள் மேலே நான் கரிசனையாக இருந்தேன், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு கேட்குறேன். மீதமான திருச்சபையில் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தின விதமாக நம்மளே வழிநடத்துகிறார். ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு ஒரு பதத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல்னு சொல்லி கொடுக்குறார். ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையை அவருடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் அவரை அங்கீகரித்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த கேள்வி தான். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு அவருக்கு எந்த ஒரு துதியும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம செலுத்தாமல் இருக்கும்போது ஆண்டவர் வேதனையோடு நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி, நான் உங்கள்கிட்ட என்ன அநியாயத்தைப்பா நான் உங்களுக்கு செஞ்சேன், என்ன அநியாயத்தை நான் செஞ்சேன்? இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் திரும்பினதற்கு ஆண்டவர் அவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தோம், ஆண்டவருக்கு நேராய் திரும்பாமல் போனதற்கான 3 காரணம் படித்தோம். என்ன? அவருடைய வாழ்க்கையில் பெருமை நிறைந்து காணப்பட்டுச்சு. 2வது, கடந்த கால ஆசீர்வாதங்களை அவர்கள் எண்ணாமல் போனார்கள். 3, பாவத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். இன்றைக்கி இந்த திருச்சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களிடத்திலும் இதே பாவம் தொடரும்னு சொன்னா, இதே காரியம் நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற ஒரு காரியம் இந்த பின்னாடி எழுதப்பட்ட வசனம் தாங்க. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அன்னைக்கு அந்த ஜனங்கள் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இருந்துச்சு, திரும்பி பாவத்தை அவர்கள் ஒப்படைத்து ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலம் என்னைக்கு எடுக்கப்படும் உனக்கும் எனக்கும் தெரியாதுங்க, உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்து எச்சரிப்பு கொடுத்து அப்படியாவது அந்த ஜனங்கள் திரும்புவாங்களான்னு எதிர்பார்த்தாரு, அவங்க திரும்பல. ஆண்டவர் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து அதே வேதனையோடு கூப்பிடுறாரு, நான் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செஞ்சேன், இவ்வளோ எச்சரிப்பை கொடுக்குறேன், ஆகிலும் நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். இஸ்ரவேலே, நீ இப்படி செய்யறதுனால உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவர் 2ஆம் முறையாக வரப்போகிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. கிருபையின் காலம் உங்களிடத்துல என்னிடத்துல எடுக்கப்படக்கூடிய நாள் அதி சீக்கிரமாக இருக்கிறது. பாவத்தை உணர்ந்தும் பயன் இல்லை, பாவத்தை அறிக்கை செய்தும் பயன் இல்லை. நீங்கள் பாவத்தை போய் உபவாசத்தோடும் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்தாலும் கிருபையின் காலம் உங்களிடத்துல எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. 2ஆம் வருகை ஆண்டவர் வரும் பொழுது நம்ம வெறுங்கையாதான் நிற்போம். ஒருவேளை இந்த இஸ்ரவேலுடைய குணாதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் பெருமை இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் அவர் செய்த கடந்த கால ஆசீர்வாதத்தில் நான் எண்ணாம அவருக்கு நேராக நான் முறுமுறுக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னா, இல்லை நான் பாவத்தில் மூழ்கி பாவத்தின் இச்சையால் இகப்பட்டு நான் பாவத்தில் மகிழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வரும் பொழுது நம்ம வெறுங்கையாயின்னு இருப்போம். அவருடைய நாள் எப்படியாமா? மப்போம் மந்தாரமானவர். அதில் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் நாள் நிலை நிற்கணும்னு சொன்னால் இதுதான் சமயம், இதுதான் தருணம். ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுக்கும் போதெல்லாம் அவருக்கு நேராக நம்முடைய முகத்தை திருப்பி ஆண்டவரை என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நம்முடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவருக்கு நேராக நம்மளை
ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். அப்படி செய்வோன்னு சொன்னால் இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தொடர்ந்து செய்ய அவர் விருப்பமாக இருக்கிறார். அந்த ஜனங்களுடைய குணாதிசயத்தினால ஆண்டவர் ஒரு சமயத்தில் அவங்களை சுத்தமாக வெறுக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆண்டவர் உங்களை என்னை வெறுக்கணுமா, இல்லை உங்களை என்னை ஆண்டவர் அன்பு கூறணுமா? சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 குணாதிசயம் நம்மளோட இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் என்னுடைய இருதயத்தை திருப்பாமல் இருப்பதற்கு இந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில் தென்படுன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போடும்போது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்லுங்கள். இந்த குணம் இருக்குன்னு சொன்னால் இந்த குணத்தெல்லாம் தூர எறிவதற்கு ஆண்டவரிடத்தில் பலனை கேளுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆண்டவர் வருகை எது சீக்கிரமாக இருக்குன்னு சொன்னால் அவரை சந்தோஷமாய் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுவோம். தேவன் நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.